தி கோட் திரைப்படம் வந்து 4 நாட்களில் 288 கோடி வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு ஏஜிஎஸ் நிறுவனம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது பற்றி பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது பற்றி ஒருத்தர் வந்து பேசியிருந்தார். இவர் நிறைய படங்களுக்கு விமர்சனம் பண்ணுவார், பார்த்துருப்பீங்க. பப்ளிக் ஒப்பீனியனை நிறைய பேர் வந்து இவர்கிட்ட தான் கேட்பாங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவ்வளோ கோடி வசூல் அப்படிங்கிறதெல்லாம் சாதனை கிடையாது, இது வந்து திருட்டு. அப்போ இது வந்து சாதனை கிடையாது, இது வந்து திருட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். அதாவது ஒருத்தன் 500 வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு ஹோட்டல் கடையிலையோ எங்கேயோ கஷ்டப்பட்டு 500 கொண்டு வந்து படத்தை பார்க்குறான் அப்படின்னா, நம்ம தலைவனை வித்தியாசமாக பார்ப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் வர்றான். ஆனால் அவனுக்கு ஒன்றுமே படத்தில் இல்லைன்னா அது ஏமாற்றம் தானே, இதுவும் ஒரு வகை திருட்டு தானே. இது எப்படி சாதனைன்னு சொல்ல முடியும்? அப்போ கொடுத்து பார்க்கும்போது 500 செலவு பண்ணி வந்து படம் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைன்னா அது ஒரு ஏமாற்றம் தானே. அப்போ இது ஒரு திருட்டு தானே நான் சொல்கிறது. ஏஜிஎஸ் நினச்சா எத்தனை கோடியோ செலவு பண்ணுறதுக்கு தயாராக இருந்தாங்க. அத்தனை ஆர்டிஸ்ட் படத்தில் இருந்தாங்க. அத்தனை ஆர்டிஸ்ட்டையும் வச்சுக்கிட்டு ஏஜிஎஸ் அவ்வளோ கோடி போடுறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களையும் வச்சுக்கிட்டு ஒரு 50 நிமிஷத்துக்கு கதையை யோசிக்க முடியலன்னா வெங்கட் பிரபுவுக்கு எதுக்கு இந்த தொழில் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அர்ச்சனா கல்பாத்தி அவங்க தான் பிடிச்சி பண்ணியிருக்கிறாங்க. எத்தனை கோடியோன்னு கேட்குறாங்க. ஒரு 50 நிமிஷம் ஒரு கதையை வெங்கட் பிரபாவில் ரெடி பண்ண முடியல அப்படின்னா நீ ஏன் அந்த தொழில் பண்ணணும்?